நான் இன்று நிற்பது இயேசுவின் கிருபையே. டிஸ்கவரி சூப்பர் ஸ்டார் பியர் கிரில்ஸின் அதிரடியான சாட்சி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, டிஸ்கவரி சேனலின் சூப்பர் ஸ்டாராக கருதப்படும் பியர் கிரில்ஸ் அண்மையில் கர்த்தர் தனக்கு செய்த அற்புதங்களை மனம் நெகிழ்ந்து கூறியிருந்தார். இன்று நான் நிற்பதற்கும் நடப்பதற்கும் காரணமாயிருப்பவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்று சாட்சி கூறியுள்ளார். இங்கிலாந்தின் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியான இவர் பல சாகசங்களை நிகழ்த்தியுள்ளார். இவர் தனது 23ஆம் வயதில் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய இளம் பிரிட்டிஷ் வீரர் என்ற சாதனையை படைத்தார். அண்மையில் நடைபெற்ற நேர்காணல் ஒன்றில் இவர் கர்த்தர் தனக்கு செய்த அற்புதங்களை பகிர்ந்துள்ளார். அவர் பேசுகையில், என் வாழ்க்கையில் நான் நிறைய சாகசங்களை செய்திருக்கிறேன். உயரமான மலைகளில் ஏறி இருக்கிறேன். காட்டுக்குள்ளே தனியாக பல நாட்கள் இருந்திருக்கிறேன். உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளை கூட தைரியமாக கையாண்டிருக்கிறேன். ஆனால் இது எல்லாம் சாகசம் கிடையாது. இயேசுவை நான் உண்மையாக அறிந்து கொண்டதுதான் என்னுடைய சாகசம். என்னுடைய 20வது வயதில் என் வாழ்க்கையே திருப்பி போட்ட சம்பவம் ஒன்று நடந்தது. பாராசூட் பயிற்சியின் போது 16,000 அடி உயரத்திலிருந்து நான் கீழே விழுந்தேன். அது ஒரு சின்ன விபத்து அல்ல. என்னுடைய முதுகெலும்பு 3 இடங்களில் உடைந்தது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதும் மருத்துவர்கள், நீங்கள் மீண்டும் நடக்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை கேட்டு என்னுடைய மனம் உடைந்து போயிற்று. அந்த நேரத்தில் என்னுடைய நம்பிக்கை, தைரியம் எல்லாமே தகர்த்து போனது. மருத்துவமனையில் இருந்தபோதுதான் இயேசுவை உண்மையிலேயே தேட ஆரம்பித்தேன். சின்ன வயதிலேயே சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஆனால் அது ஒரு பழக்கமாகத்தான் இருந்தது. இந்த விபத்துக்கு அப்புறம்தான் இயேசுவை உண்மையாகவே தேட ஆரம்பித்தேன். இயேசு உயிரோடு இருக்கும் ஒரு நிஜமானவர் என்று உணர்ந்தேன். அப்போது என் மனதுக்கு ஒரு தைரியம் வர ஆரம்பித்தது. எல்லாமே முடிந்தது என்று நினைத்த நேரத்தில் அவர் என்னை தனியாக விடவில்லை. என்னை மீண்டும் நிற்க வைத்தார், நடக்க வைத்தார். இப்போதும் நான் காட்டுக்குள்ளே தனியாக பயணம் செய்வேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், நான் எப்போதும் தனியாக இல்லை. கர்த்தர் எப்போதும் என் அருகிலே இருக்கிறார். நீங்களும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்கலாம். மனது உடைந்து போயிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. இயேசு உங்களை கைவிட மாட்டார். அவர் எப்பொழுதும் உங்களுடனே இருக்கிறார் என்று அவர் தனது வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தனக்காக நடத்திய அற்புதங்களை பற்றி பகிர்ந்துள்ளார்.